சக்தி திருமகன் திரை விமர்சனம். விஜய் ஆண்டனி, சுனில் கிருப்லானி, வாகை சந்திரசேகர், செல் முருகன், கிரண்குமார், ஷோபா விஸ்வநாத் மற்றும் பலர் நடிப்புல அருண் பிரபு இயக்கத்துல விஜய் ஆண்டனி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் சக்தி திருமகன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். தலைமை செயலகத்தில் இடைத்தரகர் பணி செய்து வரும் விஜய் ஆண்டனி கேட்ட பணத்தை கொடுத்தால் எந்த வேலையாக இருந்தாலும் அதை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர். தனது பெயர் வெளிவராமல் எவ்வளவு பெரிய சம்பவமாக இருந்தாலும் அதை கச்சிதமாக செய்து முடிக்கும் சாணக்கியத்தனம் கொண்ட விஜய் ஆண்டனி பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளும் அதே வேலையை இந்தியா மட்டுமன்றி சர்வதேச அளவில் செய்து கொண்டிருக்கும் வில்லன் சுனில் கிருப்லானி விஜய் ஆண்டனியிடம் இருக்கும் அனைத்தையும் அபகரித்து அவரை அழிக்க நினைக்கிறார். அவரிடம் இருந்து விஜய் ஆண்டனி தப்பித்து தனது வேலையை தொடர்ந்தாரா, அவரது பின்னணி என்ன என்பதை சமகால அரசியலை பிரதிபலிக்கும் வகையிலும் ஜனநாயகம் என்ற போர்வையில் பெரும் பணக்காரர்களுக்காக அரசு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்வதே சக்தி திருமகன். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை செய்து முடிப்பார் என்ற பிம்பத்திற்கு ஏற்ப கச்சிதமாக நடித்திருக்கும் விஜய் ஆண்டனி தன் பார்வையின் மூலமாகவே தன் மூளையில் பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் சுனில் கிருப்லானி சமகால அரசியல் நிகழ்வுகளையும் அதன் பின்னணியில் இருக்கும் வியாபாரத்தையும் பிரதிபலிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவரது திமிரான பேச்சும் உடல் மொழியும் அவரது கதாபாத்திரத்தை கவனிக்க வைக்கிறது. ஷெல்லி ஹார்கெலிஸ்ட் காட்சிகளுக்கு எது தேவையோ அதை மிக சரியாக பயன்படுத்தி காட்சிகளை படமாக்கி இருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு ஏற்ப பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர்கள் ரெய்மன், டெரிட் கிறிஸ்டா மற்றும் தினேஷ் படத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை தோய்வின்றி நகரும் வரை காட்சிகளை வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் தொகுத்திருக்கிறார்கள். எழுதி இயக்கியிருக்கும் அருண் பிரபு சமகால அரசியல் மற்றும் மறைமுக அரசியல் வியாபாரத்தை அப்பட்டமாக சொல்லியிருக்கிறார். வசனங்கள் தமிழகம் மற்றும் இந்திய அரசியலை காட்சிப்படுத்திய விதம், மத்திய அமைச்சர்கள், கதாபாத்திரங்கள், வடிவமைப்பு என அனைத்தும் பல்வேறு குறியீடுகளை வைத்து உண்மைகளை உறக்க சொல்லியிருக்கிறார். முதல் பாதையில் இருக்கும் வேகம், விறுவிறுப்பு மற்றும் திருப்பங்கள் இரண்டாம் பாதையில் சற்று குறைந்து விடுவது படத்திற்கு குறையாக இருந்தாலும் விஜய் ஆண்டனியின் திட்டம் மற்றும் அதை செயல்படுத்தும் விதம் ஆகியவை அந்த குறையை மறைத்து மீண்டும் படத்தோடு பார்வையாளர்களை பயணிக்க வைத்து சீட் நுனிக்கு அழைத்து சென்று விடுகிறது. மொத்தத்தில் சக்தி திருமகன் மக்களை சிந்திக்க வைக்கும்.